வணக்கம் உறவுகளே. இந்தியா போன்ற நாடுகளில் நடுத்தர வர்க்கமும் அதற்கு கீழுள்ளவர்களுக்கும் ஒரு சொந்தமான ஒரு வீட்டை கட்டி அதில் குடியிருப்பது பெரும்பாலானவருக்கு கனவாகவே இருந்து விடுகிறது. வாழ்க்கை முழுவதும் அந்த ஏக்கத்திலேயே அவர்கள் இருந்து மடிந்து விடுகிறார்கள். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்று அந்த காலத்திலேயே பாரதி பாடியிருக்கிறார். அப்போ இந்த பிரச்சனை அன்றும் இருந்திருக்கிறது, இன்று பல மடங்காக உயர்ந்திருக்கிறது உறவுகளே. இல்லத்தரசி என்று சொல்லுவார்கள். அதாவது ஆணை விட ஒரு பெண்ணுக்குத்தான் ஒரு வீடு எப்படி அமைய வேண்டும், சொந்த வீடாக இருக்கணும், அந்த வீட்டை எப்படித்தான் பராமரிக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு கனவாகவே இருக்கும். ஆனால் நடுத்தர வர்க்கத்தினருக்கு இப்படியான கனவெல்லாம் பலிக்காமலே போய்விடுகிறது உறவுகளே. உங்களுக்கு தெரியும், வாடகை வீட்டில் இருந்தால் எவ்வளவு பிரச்சனை. வாடகை அவர்கள் நினைத்த நேரம் கூடுவார்கள், அட்வான்ஸ் கேட்பார்கள், அடிக்கடி மாற வேண்டி வரும். அதனால் குழந்தைகளின் பள்ளிக்கூடம் படிப்பு எல்லாம் பாழாக போகும். இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். லேண்ட்லோடோட அடிக்கடி வாக்குவாதம் வரும். இப்படியான பிரச்சனைகள் நடுத்தர குடும்பத்துக்கும் அதன் கீழே உள்ளவர்களுக்கும் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு போராட்ட களமாகவே இருக்கும் உறவுகளே. குறிப்பாக ஒரு காணி, அதாவது ஒரு லேண்டை வேண்டுவதென்று சொன்னால் அதற்கு மார்க்கெட் வேல்யூ என்ற ஒரு விலை இருக்கும், அரசாங்க கைட்லைன் வேல்யூ என்றும் ஒன்று இருக்கும். அந்த அரசாங்க கைட்லைன் என்பது ஸ்டாம்ப் டியூட்டி, முத்திரை பதிவுக்காக அரசாங்கத்துக்கு போகும் வருமானம் அந்த கைட்லைன் வேல்யூவை ஒட்டியே இருக்கும். ஆனால் வேண்டுபவர்கள் மார்க்கெட் வேல்யூ கொடுத்து தான் வேண்டுவார்கள். அதுக்கு இரண்டுக்கும் இடையிலேயே பெரிய ஒரு இடைவெளி எப்போவுமே இருந்து கொண்டிருக்கும். கடந்த 15 வருட காலமாக தமிழ்நாட்டில் இந்த லேண்ட்லைன் வேல்யூக்கள் உயர்த்தப்படவில்லையா? அதனால் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானத்தில் நிறைய இழப்புகள் இருப்பதாக அண்மையில் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் பதவியேற்ற ஜோசப் விஜயின் ஆட்சியில் வருமான பற்றாக்குறை நிறையவே இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் அளித்து விட்டார்கள். என்ன செய்வது? கஜானா காலியாக இருக்கிறது. எப்படியாவது வருமானத்தை கூட்ட வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தேர்தல் பிரச்சாரத்தில் ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னார், கமிஷன் கலெக்ஷன் எல்லாம் நடக்கிறது, அதை ஸ்டாலின் டேக்ஸ் என்று கூடி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். 30% ஸ்டாலின் டேக்ஸை நிறுத்திவிட்டாலேயே நிறைய வருமானம் அரசாங்கத்துக்கு வரும் என்றெல்லாம் கிண்டல் அடித்திருந்தார். இப்பொழுது இந்த கைட்லைன் வேல்யூவை உயர்த்துவதற்கு அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார். 30% இருந்து 60% வரை உயர்த்துவதற்கு அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது உறவுகளே. சென்னை போன்ற மாநகர சபை போன்ற இடங்களில் 60%, கொஞ்சம் கிராம பக்கங்களில் நகர சபை போன்ற இடங்களில் 30% 40% உயர்த்துவதற்கு அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாகவும், இதற்கான அறிவிப்புகள் இந்த சட்டசபை நடப்பு தொடரிலேயே அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் வந்திருக்கிறது உறவுகளே. இதனால் லேண்ட் வேல்யூ திடீரென உயரப்போகிறது. சென்னை போன்ற இடங்களில் பல மடங்கு லேண்ட் வேல்யூ உயரப்போகும் அபாயம் இருக்கிறது உறவுகளே. இதனால் ஏற்கனவே சொந்த வீடு, சொந்த காணியை வேண்டி வீடு கட்டி இருக்கும் கனவு நிறைவேறாக இருக்கும் சாதாரண மக்களுக்கு இனி அதை எந்த ஜென்மத்திலும் நிறைவேறாத கனவாக மாறிவிடும் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் உலகவே. இது ஒரு வேதனையான விடயம்தான். ஊழல் செய்பவனை காட்டிலும் ஊழல் செய்தவனை தெரிந்திருந்தும் அதை மறைக்கும் ஒரு முதல்வரை நாங்கள் எப்படி சொல்வது? அவர் ஊழல் செய்தவனை காட்டிலும் ஒரு டேஞ்சரான பேர் வழி அல்லவா? ஏனென்றால் ஊழல் செய்தவனுக்கு இவர் ஒரு சமிக்கை கொடுக்கிறார். நான் உன்னை பிடித்து விட்டேன், உனது ஃபைல் எல்லாம் எனது டேபிளில் இருக்கிறது, நீ என்னுடன் பேரம் பேச வா என்று அழைக்கிறது தானே அதன் அர்த்தம். உங்களுக்கு தெரியும், ஒரு படத்தில் விஜய் அவர்கள் சொல்லுவார்கள், ஐ ஆம் வெயிட்டிங் என்று.
எனக்கு அதுதான் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. இப்பொழுதும் அதையத்தான் சொல்லுகிறார் சட்டசபையில். ஐ ஆம் வெயிட்டிங். ஏனென்றால் பேரம் படியும் வரை ஐ ஆம் வெயிட்டிங் என்றுதான் அவர் சொல்லுகிறார் உறவுகளே. அதே நேரம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சொன்னார், உனக்கு துணிவிருந்தால் அந்த ஃபைல்களை எல்லாம் இப்போவே ஓப்பன் பண்ணி நடவடிக்கை எடு பார்க்கலாம் என்று கேட்டார். அதற்கு வழமை போல ஜோசப் விஜய் அவர்கள் வாய் திறக்கவில்லை. திருப்பவும் சொல்கிறேன், ஊழல்வாதிகளை மறைத்து கொண்டு பேரம் படியும் வரை அவர்களுடன் டீலிங் பேசும் இவர்கள் ரொம்பவே ஆபத்தானவர்கள். இவர்கள் பேசுகிற டீலிங் பேக்கரி டீலிங்கிலும் பார்க்க ரொம்பவே ஆபத்தான டீலிங்கை இவர் பேசக்கூடியவர். உங்களுக்கு தெரியும், இவர் செய்த ஒரே மாற்றம் கோட்டு போட்டது தான். கோட்டு போட்ட முதலமைச்சர் என்று சொல்லிக்கொள்ளலாம். மற்றும்படி இவர் எந்த விதத்திலும் மாற்றங்களை கொண்டு வரப் போவதுமில்லை. அதற்குரிய எண்ணமும் அவருக்கு இல்லை உறவுகளே.